தமிழ்நாட்டிலே ஒரு பெண் வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலும் சரி வன்முறை இல்லாத வாழ்வுக்கான பாதுகாப்பான இருப்பதற்கு ஒரு உரிமை இருக்கிறது. நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், தினம் செய்தியில வந்துட்டு இருக்கு. 8 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை, 12 வயசு குழந்தைய கூட்டு பாலியல். பள்ளிக்கூடத்துக்குள்ளேயும் சரி கல்லூரியிலையும் பாதுகாப்பு கிடையாது, தெருவிலையும் பாதுகாப்பு கிடையாது. அவ்வளோ மோசமான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிலவை கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் யாரு? திமுகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இதை தமிழ்நாட்டிலுள்ள அனைத்து பெண்களும் மனதிலே ஆழமாக ஏற்றிக்கொள்ளுங்கள். ஆசை வார்த்தைகளால் உங்களை ஏமாற்றுவார்கள். தேர்தல் நேரத்திலே பணத்தை அள்ளி வீசுவார்கள். கொள்ளையடித்த பணத்தை உங்களுக்கு வீடு வீடாக வந்து கொடுப்பார்கள். அப்படி கொடுத்தாலும், ஆசை வார்த்தைகள் பேசினாலும், நாடகம் நடித்தாலும் தமிழ்நாட்டிலுள்ள அனைத்து பெண்களும் ஒன்று மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். திமுக மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய பெண் குழந்தைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பேத்திகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 4.5 ஆண்டு காலம் அவருடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி விட்டார்கள்.